வணக்கம். எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் 6 அறிவுரைகள். ஆயாவை பாரடி தங்கம், என் செல்லம், என் அம்மா என்று குழந்தையை தூக்கி வைத்துக்கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தார் ரேகாவின் பெரியம்மா. அப்போது குழந்தைக்கு அணிவிக்கப்பட்டிருந்த டயப்பரை பார்த்து, ஏன் ரேகா, பிள்ளைக்கு எதுக்கு இந்த கருமத்தை எல்லாம் போட்டு விடுற? இது உள்ள காத்து போகுமா? நான்லாம் என் பேர பிள்ளைகளுக்கே இதெல்லாம் போட்டு விடுறதில்ல என்றார். இல்லை பெரியம்மா, ஒத்தாசைக்கு ஒரு ஆயாவை போட்டிருக்கோமே, அது மூத்திர துணியெல்லாம் ஒழுங்காக துவைச்சு போட மாட்டேங்குது, வயசானது வேற, அதான் என்று இழுக்க, புள்ள உடம்புக்கு ஆவாத போயிடுச்சுன்னா நீ தானே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலையணும். உங்கள் அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் சொல்ல மாட்டாளா? உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் என்று கூற அவளுக்கு சங்கடமாக இருந்தது. அப்பப்போ தான் போடுறோம், எப்பவும்லாம் இல்லை என்ற போதும் அவர் விடவில்லை. அறிவுரைகளை வாரி வழங்கி கொண்டிருக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல், ஐயோ மறந்தே போயிட்டேன், இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வாரேன் என்று எழுந்து கொண்டாள் ரேகா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீயே பச்சை உடம்புக்காரி. இருக்கட்டும் பெரியம்மா, டீ தானே, எம்பிட்டு நேரமாக போகுது, தோ போட்டுட்டு வந்துடுறேன். சர்க்கரையே போடாத ரேகா, டாக்டர் சொல்லிட்டாரு சர்க்கரை சேர்த்துக்கவே கூடாதுன்னு என்றார். சரிங்க பெரியம்மா என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு வந்து நின்ற ரேகாவிற்கு அப்போதுதான் மூச்சே வந்தது. வந்ததிலிருந்து பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டியா என்ற 1000 கேள்விகள், கூடவே நிறைய அறிவுரைகள். எப்படா கிளம்புவாங்க என்று புலம்பியபடி அடுப்பை பற்ற வைத்து பாலை காய்ச்சி தேநீர் போட்டு எடுத்து வந்து கொடுத்தாள். சரியாக அதே சமயம், எல்லாம் தோச்சு போட்டேம்மா, கிளம்புறேன் என்று வீட்டு வேலை செய்யும் பாட்டி வந்து நின்றார். அதுக்குள்ளையா என்று ரேகா பின்புறம் எட்டி பார்க்க துணிகள் எல்லாம் கொடியில் காய்ந்து கொண்டிருந்தது. என்னத்தை தோச்சு போடுதோ என்று மனதில் நினைத்து கொண்டாலும், இருங்க பாட்டி, காசு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே நடந்தாள். அதற்குள் பெரியம்மா பாட்டியை கேள்வி மேல் கேட்டு துளைக்க ஆரம்பித்து விட்டார். அவ்வளவுதான், பாட்டிக்கு சுர்ரென்று ஏறிவிட்டது. பணத்துடன் வந்து நின்ற ரேகாவிடம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா, இனிமேல் நான் வரமாட்டேன், நீ வேற யாரனா பார்த்துக்க என்று சொல்லி பணத்தை எண்ணி வாங்கி கொண்டு கிளம்பி விட்டார். அதிர்ச்சியான ரேகா, பாட்டி பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க, பெரியம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க என்று கெஞ்சவும் அவர் மனம் கொஞ்சம் இறங்கியது. உனக்காக பார்க்குறேன் என்று சொல்ல அவளுக்கு அப்பாடா என்று இருந்தது. நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்கல்ல என்று சந்தேகமாக கேட்க, அதெல்லாம் வந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத என்றார். அவள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு கொண்டு வீட்டு பக்கம் திரும்ப அங்கே பெரியம்மா முறைத்து கொண்டு நின்றிருந்தார். நம்ம கிட்ட காசு வாங்கி வயிற்ற கழுவுது, அதுவே இவ்வளவு சவுடால் பண்ணுதுன்னா நமக்கு எவ்வளவு இருக்கும்? இல்லை தெரியாம தான் கேட்குறேன், நீ எதுக்கு அந்த கிழவிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? அது உங்ககிட்ட வேலை செய்யுதா, இல்லை நீயே அதுக்கிட்ட வேலை செய்றியா என்று கத்தவும், ஆமாம், நாளைக்கு என் வீட்டு வாழல்ல இந்த அம்மா வந்து செய்யுமாமா என்ற மனதில் நினைத்தாலும் ரேகா வெளிப்படையாக எதுவும் கேட்கவில்லை. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவந்தான், ஆனால் அது சில வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யலைனாலும் பிள்ளைக்கு தலைக்கு ஊற்றி விடுறதெல்லாம் நல்லா கண்ணும் கருத்துமா செய்யும். அதுவும் இல்லாமல் இப்போது எனக்கு ஒத்தாசைக்கு யார் இருக்கா? ஒருவேளை அம்மா இருந்திருந்தா இந்த தொல்லையே இல்லை என்று சொல்லி ரேகா கண்ணீர் பெருக்கினாள். அது ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு அண்ணங்காரன் இருக்கானுல்ல, அவன் வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, அவன் பொண்டாட்டி உன்னை பார்த்துக்க மாட்டாளா? ஆமாம், புள்ள பிறந்து இத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்க்கல. ஏன் நாங்கள் சொல்லலைனாலும் யாராச்சும் சொந்தக்காரவங்க சொல்லாமலா இருப்பாங்க என்று மனதிற்குள் பொங்கிய ஆதங்கத்தை எல்லாம் அப்படியே அடக்கி கொண்ட ரேகா, அண்ணி வேலைக்கு போகிறாங்க, நான் போய் அங்கே உட்காந்துக்கிட்டா சரியாக வராது பெரியம்மா. அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் மலர் என்ன பண்ணுவாங்க? மலருக்கு வேறு ஸ்கூலில் காலாண்டு பரீட்சை நடக்குது என்று சமாளித்து வைத்தாள். என்னவோ போ, உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறேன் என்று சொன்னவர் பிறகு அது பற்றி எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. நான் உதவிக்கு வர்றேன், செய்கிறேன், இது போன்ற வார்த்தைகள் ஒன்றும் அவர் வாயிலிருந்து வரவும் இல்லை. எங்கே மேலே பேசினால் அப்படி ஏதாவது கேட்டுவிடப் போகிறாளோ என்று பயந்துதான் அவரும் வெகு ஜாக்கிரதையாக அந்த உரையாடலை அங்கேயே நிறுத்தி கொண்டார். ஒரு வழியாக அவர் கிளம்பிவிட, ஓ அப்பா என்று ஓய்வாக அமர்ந்த ரேகாவிற்கு பெரியம்மா சொன்னதை எல்லாம் கேட்டு நாளை பாட்டி வராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று பதற்றம் தொற்றிக் கொண்டது. கடவுளே, அப்புறம் நம்ம தான் எல்லாமே செய்யணும், ஒரு மாதத்துக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நானே பார்த்துக்குவேன். இப்படியாக யோசித்து கொண்டே அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து தூங்க வைத்தாள். அவளுக்கும் கண்களை சுழற்றி கொண்டு வந்தது. அப்படியே குழந்தையின் அருகே அவளும் படுத்துறங்கிவிட, டம் 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 என்று எங்கேயோ தூரத்திலிருந்து ஒரு சத்தம். அந்த சத்தம் என்னவென்று புரிந்து கண்விழித்த போது ரேகா ரேகா என்று யோகேஸ்வரனின் குரல் ஒலித்தது. ஐயோ மாமா என்று அவசரமாக எழுந்து வந்து கதவை திறந்தவள், படுத்தேனா, நல்லா தூங்கிட்டேன் மாமா என்றாள்.
பரவாயில்ல விடு என்று அவன் எடுத்து வந்த பைதிகளை ஓரமாக வைத்தான். காய்கறி, புள்ளைக்கு மருந்து, சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்று சட்டையை மாற்றினான். படுக்கையில் குழந்தை சினுங்கியதைக் கண்டு, ஓய் அம்மு, முழிச்சிட்டியா, விளையாடுறியா என்று மகளை தூக்கி கொஞ்சிக் கொண்டே வந்தான். அதுக்குள்ள முடிச்சிட்டாளா என்றபடி ரேகா அவன் வாங்கி வந்த பொருட்களை பிரித்து வைத்தாள். ஆமாம், மலர் எங்க, விளையாட போயிருக்காளா என்று யோகேஷ் கேட்கவும் தான் ரேகாவிற்கு நினைவு வந்தது. இல்லம்மாம்மா, அவன் இன்னும் ஸ்கூல்ல இருந்தே வரல. இன்னமாடி வரல? ஏடி புள்ள வரலன்னு கூட தெரியாம தான் தூங்கிட்டு இருந்தியா? இல்லம்மாம்மா, இந்நேரத்துக்கு அவ வந்துருவா. என்னடி ஆறாமற வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி சரி, நீ புள்ள எப்படி, நான் எதுக்கும் ஸ்கூல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன் என்று கைலியை மடித்து கட்டிக்கொண்டு விரைந்தான். ரேகா குழந்தையை தூக்கி வைத்துக்கொண்டு வாசலிலேயே காத்திருந்தாள். திரும்பி வந்த யோகேஷ், ஸ்கூல்ல இல்லடி, இங்கேயும் வரலையா என்று கேட்டான். அந்த நொடியே ரேகா, ஐயையோ, புள்ள ஸ்கூல்ல இல்லையா, பொம்பளை பிள்ளையாச்சே என்று கூப்பாடு போட்டபடி அழ ஆரம்பித்து விட்டாள். ஏய் ஏய், அழாதடி, நான் போய் பார்க்குறேன், இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருப்பா என்று மனைவிக்கு சமாதானம் கூறிவிட்டு வாசலை தாண்டியவனுக்கு எங்கே தேடுவது என்று ஒன்றும் புரியவில்லை. பள்ளிக்கூடம் வரும் வழியெல்லாம் விசாரித்து விட்டான். ஆனால் யாருமே அவள் சென்றதை பார்க்கவில்லை. ஒருவேளை வீட்டிற்கு வந்திருப்பாளோ என்று நினைத்து வந்தால் இங்கேயும் இல்லை. நடுத்தருவில் நின்று கொண்டு எந்த பக்கம் போவது என்று புரியாமல் யோகேஷ் குழம்பி நின்ற சமயத்தில், வீட்டில் சொல்லாமல் வர்றது என்ன பழக்கம், அம்மா அப்பா தேட மாட்டாங்க என்று ஈஸ்வரியின் அதட்டல் கேட்டது. சத்தம் வந்த திசையில் திரும்ப அங்கே ஈஸ்வரி கைப்பிடித்து மலரை அழைத்து வந்தாள். யோகேஷிற்கு அப்போதுதான் மூச்சு வந்தது. மலரு என்று அவன் அழைக்க, அப்பா என்று அவள் ஓடி வந்தாள். அப்படியே மகளை வாரி அணைத்து கொண்ட யோகேஷ், சொல்லாம கொள்ளாம எங்க போன நீ, அம்மா உன்னை காணோம்னு அழுதுகிட்டு இருக்கா என்றான். இல்லப்பா, நிகா தான் புதுசா பிறந்த கண்ணுக்குட்டியை காட்டுறேன்னு கூட்டுன்னு வந்தாப்பா. நம்ம பாப்பா மாதிரி குட்டியா இல்லை, ஆனா அழகா இருக்கு என்று நடந்ததை விவரித்தாள். மகளும் அப்பாவும் பேசி கொண்டிருந்த காட்சியை வாஞ்சையுடன் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வரியின் புறம் யோகேஷின் கவனம் திரும்பியது. ஒரு நொடி தடுமாறியவள் அடுத்த கணமே முகத்தை வெடுக்கென்று திருப்பிக் கொண்டு உள்ளே வந்தாள். அங்கே உடைமாற்றிக் கொண்டிருந்த மகளிடம், இனிமே அந்த பொண்ணை வீட்டு பக்கம் கூட்டியாந்தன்னா அவ்வளவுதான் உனக்கு என்று கண்டிப்பாக கூற, ஏம்மா அப்படி சொல்ற, அவன் என் ஃப்ரெண்டுமா என்றாள் நிகா. ஃப்ரெண்டெல்லாம் ஸ்கூலோட வீட்டு பக்கம் எல்லாம் வரக்கூடாது என்று கராராக சொன்ன ஈஸ்வரி மகளுக்கு குடிக்க தேநீர் எடுத்து வந்து வைத்தாள். அதனை குடித்து முடித்ததும் மகளின் தலையை வாரி பின்னிக் கொண்டிருக்க, அம்மா நான் ஒன்று கேட்கட்டுமா என்று நிகா தயக்கமாக இழுத்தாள். என்னடி? மலர் அம்மா வயிற்றுல குட்டி பாப்பா இருந்த மாதிரி உன் வயிற்றுலையும் பாப்பா இருக்குமாம்மா என்று கேட்டுவிட ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த கேள்வி ஏதேதோ பழைய நினைவுகளை கிளறிவிட்டது. அவள் கைகள் பின்னுவதை நிறுத்திவிட்டது. மா என்னம்மா என்ற மகளின் அழைப்பில் ஈஸ்வரி அதிரடியாக உழுக்கப்பட்டாள். அந்த நொடியை அவள் பின்னலை அழுத்தமாக இழுத்து கட்டவும், அவ அழிக்குதுமா என்று நிகா அலறினாள். இனிமே இந்த மாதிரி ஏதாவது விவஸ்தெல்லாம் பேசுனா சூடு வச்சுப்பிடுவேன், போய் புஸ்தகத்தை எடுத்து வச்சு படி என்று ஈஸ்வரி அதட்டல் போட, நிகா கப் சிப் என்று புத்தக பையை எடுத்து வைத்து கொண்டாள். அவள் வீட்டு பாடம் எழுதவும் ஈஸ்வரி மாட்டு தொழுவத்தின் பக்கம் ஒதுங்கினாள். அடி வயிற்றிலிருந்து ஒரு வலி கிளம்பி அவளின் உடல் முழுவதும் பரவியது. அப்படியே கால்களை மடித்து தரையில் சரிந்து விட்டவள் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். தொடரும்.